கான்கிரீட் கலவை வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். ஒரு கான்கிரீட் கலவை சிமெண்ட், மணல், சரளை மற்றும் தண்ணீரை ஒருங்கிணைத்து கான்கிரீட் தயாரிக்கிறது. கான்கிரீட் கலவையின் பாகங்கள்: ஒரு பெரிய ட்ரம், அதில் கூறப்பட்ட பொருட்கள் ஒன்றிணைந்து சுழலும் மூலம் கான்கிரீட்டை உருவாக்குகின்றன. கால்பெடல் லாக்கிங் சிஸ்டம், இது அழுத்தும் போது கலவை நிலையில் இருக்கும்போது ட்ரம்மை பூட்டுகிறது. ட்ரம்மை கைமுறையாக சுழற்றும் கிராங்க் வீல் கியர் குறைப்பு அமைப்பின் ஒரு பகுதியான ரிங் கியர் பொதுவாக தெரியவில்லை. பவர் சோர்ட் மிக்சரை ஒரு பவர் அவுட்லெட்டுடன் இணைக்கிறது. ஆன் ஆஃப் சுவிட்சுகள் ட்ரம்மை சுழலும் மோட்டாரை கட்டுப்படுத்துகின்றன. சட்டகம், அனைத்து கலவை பாகங்களுக்கும் உலோக ஆதரவு அமைப்பு. ஒரு கான்கிரீட் கலவை அதிக அளவு கான்கிரீட்டை கலந்து கான்கிரீட்டிற்கு சீரான தன்மையை அளிக்கிறது. மேலும் கைமுறையாக கான்கிரீட் கலவையை விட நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகிறது. இதனால் சிறந்தது மற்றும் வேகமானது. பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள்: பாதுகாப்பு கண்ணாடிகள், கையுறைகள் மற்றும் கடினமான பூட்ஸ் ஆகியவற்றை அணியுங்கள். கலவை இயங்கும் போது ஒருபோதும் ட்ரம்மை அடைய வேண்டாம். எப்பொழுதும் மிக்சர் சரியாக தரையிறக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். பயன்படுத்தாத போது சரி செய்தலுக்கு முன் அல்லது சுத்தம் செய்வதற்கு முன் மிக்சரை அணைத்துவிட்டு அவிழ்த்துவிடவும். மிக்சியை ஓவர்லோட் செய்ய வேண்டாம். கருவியை எவ்வாறு பயன்படுத்துவது? கான்கிரீட் கலவையின் ட்ரம்ஸின் உள் மேற்பரப்பை ஈரப்படுத்தவும். மிக்சியில் கரடுமுரடான கலவைகள் மணல் மற்றும் சிமெண்டாக வைக்கப்படுகின்றன. 1.5 நிமிடங்கள் முதல் 3 நிமிடங்கள் வரை கலவை இயந்திரத்தில் உலர்ந்த நிலையில் உள்ள பொருட்களை கலக்கவும். கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு உலர்ந்த பொருட்களை சரியாக கலந்த பிறகு இயந்திரம் இயக்கத்தில் இருக்கும்போது கலவை இயந்திரத்தின் ட்ரம்மில் ஜல்லியை தொடர்ந்து தண்ணீரை சேர்க்கவும். கான்கிரீட்டின் வலிமையை குறைக்கும் என்பதால் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம். தண்ணீரை சேர்த்த பிறகு கலவைக்கான கூறுகளை கொண்ட ட்ரம்மில் குறைந்தபட்சம் 2 நிமிடங்களுக்கு இயந்திரத்தை இயக்கவும். இயந்திரத்திலிருந்து இறக்கிய பிறகு கலவையின் ஏதேனும் பிரிப்பு இருந்தால் கான்கிரீட்டின் சரியான நிலைத்தன்மையை பெற கூறுகளை மீண்டும் கலக்கவும். வெவ்வேறு கட்டமைப்புகள் கான்கிரீட்டிற்கு வெவ்வேறு விகிதங்களை பயன்படுத்துகின்றன. பராமரிப்பு குறிப்புகள்: ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு ட்ரம்மை சுத்தம் செய்யவும். எந்த கட்டமைப்பையும் அழிக்கவும். தேவையான கருவிகளை உயவூட்டவும். கருவிகளை பரிசோதித்து அறிக்கை மற்றும் சேதங்கள். உலர்ந்த இடத்தில் இயந்திரத்தை சேமித்து சுத்தம் செய்யவும். நன்றி.